வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகலந்த கந்தசாமி. இன்றைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிளாஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக நம்ம ஒரு சில இமேஜஸ் இதில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கத்தி நடுவில் இதை சுற்றி ஒரு பாம்பு இருக்குது. இதுதான் மெசேஜ். இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பாம்பு தடத்தில் போயிட்டு இருக்கு. வழியில் அந்த மாதிரி ஒரு கத்தி எனக்கு கீழே கிடந்திருக்கு. அந்த கத்தி மேலே ஏறி போயிருக்கு. அந்த கத்தி வந்து கொஞ்சம் லைட்டாக சிராய்ச்சிருக்கு. பாம்புக்கு ஏற்பட்டது ஒரு சிராய்ப்பான ஒரு காயம் தான். இது என்ன பண்ணிருக்கு, என்னைய நீ சிரைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கத்தியை கொத்திருக்கு. கத்தி பிடிச்சி கொத்திருக்கு. கத்தியை கொத்தினா அந்த பாம்போட பல்லு என்ன ஆகும்? டேமேஜ் ஆயிடுச்சுங்களா? உடனே பாம்புக்கு சரியான கோபம். என்னையே நீ வந்து டேமேஜ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கத்திய இப்படி ரவுண்ட் பண்ணி சுத்தி இறுக்கி இருக்கு. இப்ப அந்த பாம்புக்கு என்ன, நம்மளோட பெரிய ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஈகோ. சரி, இப்ப இங்க என்னன்னா, அந்த கத்தி அந்த பாம்பு சுத்துனதுனால, அந்த சுத்தி இறுக்கி பிடிச்சதுனால அந்த பாம்பு தான் அப்படியே கட்டு அதோடைய பிளட்னால வெளியே வந்து எல்லாம் இறந்துருச்சு. இப்ப நம்ம கிட்டையும் சில பிரச்சனைகள் இப்படித்தான் இருக்கு. நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஒதுங்கி ஓரமா அப்படி போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நம்ம வந்து பயந்தவங்க, நம்ம வந்து அவங்களோட தாழ்ந்தவங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. அங்க போனா சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு தூரம் வந்துடும். இப்ப டெட் எக்ஸாம் வந்து நீங்க படிக்காதீங்க, போஸ்டிங் கிடைக்காது, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை விட்டு தூரம் வந்துருங்க. ஏன்னா இப்ப ஆல்ரெடி போஸ்டிங் போட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கு. சோ நம்ம பிரச்சனை இங்க என்ன, வாழ்க்கை எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தலையில சுமந்துக்கிறது தான். எல்லாம் என்னை விட நீ பெரியாளா அப்படின்ற ஒரு ஈகோ தான். என்ன மீறி ஒருத்தர் இது பண்ணிடுவாங்களா, அந்த பிரச்சனை என்ன பார்த்தே ஆகணும். தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம போறது மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் தேவையில்லாத பிரச்சனை. இன்னொரு இதை சிம்பிளா சொல்லணும்னா, பின்னாடி பாருங்க, இந்த பாம்பு ஒரு குரங்கு. இந்த குரங்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த பாம்பு எதிரில் வருது. கூட இருக்கிற கூட்டம், குரங்கு கூட்டம்ல என்னன்னு சொல்லிருக்கு, அந்த பாம்பு கிட்ட போகாத, அது வந்து கொண்டுடும் நம்மள அப்படின்னு சொல்லுது. இந்த குரங்கு என்ன பண்ணிருக்குன்னா, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாம்பு அதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. வந்தவங்க அந்த பாம்பு என்ன பண்ணிட்டு, ஐயோ கடிச்சிருமோ அப்படின்னு அந்த நேரத்துல பயந்து டக்குன்னு அதை தலையை பிடிச்சிருது இந்த குரங்கு. அதோட தலையை பிடிச்சிட்டு, இதை விட்டா அது கடிச்சிரும், இதை விட்டா அது கடிச்சிரும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த குரங்கு கூட்டம் எல்லாம் பாரு, அந்த பாம்பை மட்டும் நீ கீழே விட்டுனா அது உன்னை திருப்பி கடிச்சு நீ செத்துருவ அப்படின்னு அது விடவே இல்லை. இப்படியே பிடிச்சிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம்? ஒரு நாள், 2 நாள். பசிக்கு முள்ள பாம்பு இதுக்கு நம்ம குரங்குக்கு இது என்ன பண்ணிருக்கு, இப்படி பிடிச்ச பகலையோ ஒரு நைட்டு ஒரு பகலோ, ஒரு நைட்டு ஒரு பகலோ 2-3 நாள் இருந்திருக்கு. அந்த வெளியே போன ஒரு முனிவர் பார்த்துட்டு அந்த குரங்கு கிட்ட சொன்னாராம், ஏன் அந்த பாம்பு பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இது விட்டு என்ன கடிச்சிரும், அதனால 2 நாளா அதை பிடிச்சிட்டே இருக்காங்க. அட முட்டாள் குரங்கு, நீ பிடிச்ச இப்படில அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அது செத்துடுச்சு. அது செத்து போன பாம்பு 2 நாளா வச்சுட்டு நீ இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொன்னதும், அதை விட்டுரு, அது கீழே தான் கிடக்கும், அது ஒண்ணு பண்ணாது அப்படின்னு அதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அது பாட்டு கிடக்குது. ஏன்னா அது செத்து பல நாள் ஆயிடுச்சு. உங்க பிரச்சனைகளும் செத்து பல நாள் ஆகியிருக்கும். அதை மனசுக்குள்ள சுமந்துட்டு அந்த குரங்கு மாதிரி 2 நாளா சாப்பிடாம பிடிக்காம உட்காந்துட்டு இருப்பீங்க. நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகள் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி, சார் எனக்கு ஏழை பிடிச்சிருக்கு சார், எல்லாமே எனக்கு தப்பு நடக்கும், எனக்கு வந்து வீட்டுல பல பிரச்சனைகள், ஒரு சின்னதா ஒரு காயம் பட்டால் கூட ஐயோ இது 7.5 தான் வந்தது, அதனாலதான் வந்தது. விதிய மதியால் வெல்லலாம். பிரச்சனைகளை நம்ம கையில வச்சிட்டு இருக்கிற வரைக்கும், செத்து போன பிரச்சனையை நம்ம கையில வச்சுட்டு இருப்போம். அந்த நிமிஷத்துல அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கும். அது பார்த்து தூக்கி எறிஞ்சு நம்ம வேலையை பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மனசுல சுமந்துட்டு இருப்போம் பல நாட்களா செத்து போன ஒரு பிரச்சனைகளை. சோ இன்றைக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னுமே வந்துட்டு டெட் எக்ஸாம் எழுதி போஸ்டிங் கண்டிப்பாக போட போறாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால அடுத்தடுத்த எக்ஸாம் எழுத பாருங்க. இப்ப எஸ்ஜிடி எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு. மனம் துவண்டு போய் இருந்தாலும் இனி அடுத்து ரீஃப்ரெஷ் ஆகி உங்க வேலையை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. புத்திசாலித்தனமும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். என்ன, கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். ரைட், இப்ப நீங்க நம்ம கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சலாம். இன்றைய கிளாஸ்ல என்ன முக்கியமான போர்ஷன் அப்படின்னா, தாவரவியல்ல தாவரங்களில் உயிரினங்களின் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுதான். சார் சயின்ஸ் வந்து டெட்ல எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? 30 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, தாவரவியல் பாட்னில இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 7 கேள்விகள் கேட்பாங்க. ஜுவாலஜில பாத்தீங்க அப்படின்னா 8 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில 8 கேள்விகள், அதே பிசிக்ஸ் வந்துட்டு 7 கேள்விகள் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. போன முறை எக்ஸாம்ல இப்படியே கேட்டிருக்காங்க. 8 7 8 7 அப்படின்னு சொல்லிட்டு 15 30 கொஸ்டின் அதுல கேட்டுறாங்க. என்ன ஒரு கேள்வி முன்ன பண்ண, ஒன்னு 7ன்னு கேட்கிற இடத்துல 8ன்னு கேட்பாங்க, 8ங்கிற இடத்துல 7 கேட்பாங்க, அவ்வளவுதானே தவிர ஆனா 8 கேள்வி 7 கேள்விகள் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம போர்ஷன்ல என்ன இருக்கு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 7-8 கேள்விகள், 6-7 கேள்விகள் பக்கம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இப்படி வந்திருக்கு.
இந்த தாவரங்களில் உயிரினங்களின் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அதனுடைய டைட்டில். இதுல என்ன அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்னு பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்படியே லைன்ல இருங்க, நான் ரைட்டிங் இதை எடுத்துக்கிறேன். பாலின இனப்பெருக்கம், அதாவது பாலின இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இது வந்து நம்ம போர்ஷனுக்கு நமக்கு இங்க தேவையானது கிளைமீட்டுகளின் உதவி, அதுதான் இங்க முக்கியமானதா சொல்லப்படுது. அதாவது இதுல பொறுத்துகள் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க போன முறை. பாலின பெருக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க, பாலின இனப்பெருக்கம், பாலின பெருக்கத்துல வந்து ஒண்ணு கேட்டிருந்தாங்க, கொனிடியாக்கள் தோற்றுவித்தல். இந்த டைட்டில், இந்த ஒரு பொறுத்துக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆஸ்பெர்ஜில்லஸ், அதாவது கீழ்நிலை தாவரங்கள்ல இந்த பூஞ்சைகள் தாவரங்கள் இருக்கு பாருங்க, இதுல வந்து ஒரு அதனுடைய இனப்பெருக்கம் எப்படி தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தாங்க. துண்டாவல் வகையில பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, மொட்டு விடுதல், ஈஸ்ட் ஹைட்ரா, இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இதுல வரிசை என்ன சார் இருக்கு, நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பரிணாமத்துல, அதாவது பாலின பெருக்கம் இனப்பெருக்கம்ன்றதுல பரிணாமத்துல கீழ்நிலை தாவரங்கள்ல, அதாவது பூஞ்சைகள் விலங்குகள்ல பல வகையான இனப்பெருக்க முறை இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கொனிடியாக்கள் தோற்றுவித்தல் எப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படிங்கிறது. சார் இதை மனப்பாடம் பண்ணணும் சார், அதுதான் சார் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல நிறைய இது பண்ணியிருப்போம். அதாவது கொனிடியாக்கள் அப்படிங்கிறது வந்து தோற்றுவித்தல், கொனிடியாக்கள் தோற்றுதல் ஆஸ்பெர்ஜில்லஸ் பெனிசிலியம் அப்படிங்கிறது இதுக்கு கூடவே நீங்க சேர்த்துக்கோங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் பெனிசிலியம் இதை எழுதிக்கோங்க உங்க பக்கத்துல. பெனிசிலியம் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டா நம்ம மனசுல வச்சுக்கலாம். இதை மனப்பாடம் பண்ணணும், ஷார்ட்கட்டா மனப்பாடம் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். உட்காந்துட்டு ஜில்லுன்னு ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்னா, உட்காந்துட்டு ஜில்லுன்னு ஸ்ப்ரே, ஆஸ்பர் ஸ்ப்ரே அடிச்சா கொண்டுடுவாங்க. அதாவது பென்சில உட்காந்துட்டு, பென்சில்ல பென்சிலியம், இந்த இடத்துல பென்சிலியம் நீங்க எழுதிக்கோங்க. பென்சில் உட்காந்துட்டு ஜில்லுன்னு ஸ்ப்ரே அடிச்சா கொன்னுடுவாங்க, கொனிடியாக்கள் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டா நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், சரிங்களா? இதை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்கட்டை கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க மனப்பாடம் பண்றது டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் மொட்டு விடுதல் அப்படின்னா ஈஸ்ட் ஹைட்ரா. ஈஸ்ட் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி நம்ம சொல்லுவோம். சோ கிழக்கு பக்கம் நோக்கி உக்காந்துட்டு ஹைட்ல ஹைட்ரா, கிழக்கு பக்கம் நோக்கி உக்காந்துட்டு ஈஸ்ட் பக்கம் நோக்கி ஹைட்ல உக்காந்துட்டு மொட்டு விடுறதுனா, அதாவது இது குழந்தைங்களோட அந்த மொட்டு விடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அதனால மொட்டு விடுதல் ஈஸ்ட் ஹைட்ரா, கிழக்கு ஹைட்டு மொட்டு விடுறது, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் துண்டாதல் ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்றது. துண்டாதல் ஸ்பைரோகைரா, ஸ்பைடர்மேன் மேல கை வச்சா துண்டாயிடுவீங்க. நம்ம படத்துல சினிமால பாக்குறோம் இல்லைங்களா, ஸ்பைடர்மேன் மேல கை வச்சீங்கன்னா துண்டாயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வச்சுக்கோங்க. ஜெம்மா உருவாதல், ஜெம்மா உருவாதல், இந்த இடத்துல இதை பாத்துக்கோங்க. ஜெம்மா உருவாதல் மார்கான்சியா, ஜெம்மா உருவாதல் மார்கான்சியா, அதாவது கான்சியஸ் மாறிடுச்சுன்னா, அதாவது கான்சியஸ் மாறிடுச்சுன்னா இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல மனிதனை உருவாக்க முடியாது. அந்த கான்சியஸ் எப்பவுமே மாறவே கூடாது, ஒரே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கணும். சோ அதான் கான்சியஸ் மாறிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுங்க, இந்த ஜென்மத்துல மனிதனாக உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறத ஒரு சொல்றது. மீள் உருவாக்கம் பிளனேரியா, அதாவது பிளந்து கட்டிட்டா மீண்டும் உருவாக்க முடியாது, அதான் சொல்றது. அதான் மீள் உருவாக்கம் பிளனேரியா, பொழந்து கட்டிட்டு வச்சுக்கோங்களேன், மீண்டும் உருவாக்க முடியாது, மீள் உருவாக்கம் பிளனேரியா அப்படின்னு மனசு வச்சுங்க. நெக்ஸ்ட் இரு பிளவுறுதல் பாக்டீரியங்கள். இரு பிளவுறுதல் அப்படின்னா இந்த பாக்டீரியங்களுக்கு பக்கெட்ல துணியை ஊற வச்சு 2 பொழந்து கட்டிடலாம், சரிங்களா? என்ன வீட்டுல துணி நம்மள துவைக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பொழந்து கட்டிடுவோம் இல்லையா? எத்தனை கோபத்துல இருப்போம், என்ன பண்ணுவோம், நம்மளே துணி துவைக்க சொல்றாங்களே அப்படின்னு நம்மளன்னா நாங்க, சரிங்களா? ரைட். இரு பிளவுறால் என்ன சொல்றது, இரு பிளவுறுதல், 2ஆக பொழந்து போடுறதுன்னா பக்கெட்ல துணியை ஊற போயிட்டு அதை துவைக்கிறது மனசுல வச்சுக்காங்க. இதெல்லாம் ஒரு மனப்பாடத்துக்காக, வேற ஒண்ணு கிடையாது. இப்ப என்ன இதுல வந்து பாலின இனப்பெருக்கத்துல வந்து நம்ம 2 வகையா சொல்லப்படுது. ஒண்ணு கீழ்நிலை தாவரங்கள், மேல்நிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து இது தனி, இது விட்டுருங்க. அதாவது உயிரினங்கள்ல வந்து 2 வகை, ஒண்ணு பாலின இனப்பெருக்கம், இன்னொன்னு பாலின பெருக்கம். பாலின இனப்பெருக்கத்துல வந்து கீழ்நிலை தாவரங்கள், உயர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை நம்ம சொல்லப்படுறோம். இந்த உயர் தாவரங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னா தலைவலி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தலை, அதாவது இந்த தள்ளா போட்டீங்க அப்படின்னா இந்த தலை வலி அப்படின்னா இது வந்து நமக்கு தலைவலி. இது வந்து தலைவலி பெருக்குதல் வந்து 2 முறைகள், ஒண்ணு இயற்கை முறைகள், இன்னொன்னு செயற்கை முறைகள், சரிங்களா? இந்த 2 வகையில் இருந்தா நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதுல இருந்து கேள்வி வரும். உயர் தாவரங்களும் பாலின இனப்பெருக்கத்தின் போது பல முறைகளை ஃபாலோ பண்ணுது. அது என்னென்னு வரிசா பார்க்கலாம் இப்போ, சரிங்களா? இப்ப இதுல வந்து வரிசை ஒவ்வொன்றா இயற்கை முறைகள் செயற்கை முறைகள் 2 இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சோ இதுல வந்து இயற்கை முறைகள்ல
வேரில் தலைவலி இனப்பெருக்கம், தண்டில் தலைவலி இனப்பெருக்கம், இலையில் தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வகை வகையே இருக்கு. அதாவது இயற்கை முறைகள், செயற்கை. தலைவலி பெருக்கத்தில் வந்து இயற்கை முறைகள், செயற்கை முறைகள் ரெண்டு. அதாவது இயற்கை, செயற்கை இந்த ரெண்டு முறைகள் இருக்கு. இயற்கை முறைகள்ல வேரில் தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது இயற்கையா தலைவலி இனப்பெருக்கத்துல மொட்டுக்கள் வளர்ந்து புது தாவரங்களை தருது. இப்போ மொட்டுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக அதில் பிடிச்சிருப்போம். என்ன அப்படின்னா வேர், தண்டு, இலை மாதிரியான உறுப்புகள் வந்து இந்த மொட்டுகளில் தோன்றலாம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து மொட்டுகள் வரலாம். வேர்லயும் வரலாம், தண்டுலையும் வரலாம், இலையிலும் வரலாம். சில தலைவலி இனப்பெருக்கத்துல ஈடுபடக்கூடிய தாவர உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் பல ஆண்டுகள் வந்து அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, இதை வந்து கொஞ்சம் டீஃபா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி தலைவலி இனப்பெருக்கத்திற்கு உதவக்கூடிய உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? அது வேறு, தண்டு, இலைன்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல முதல்ல வேரில் தலைவலி இனப்பெருக்கம். அதுல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சில தாவரங்களுடைய வேர்களை தலைவலி மாற்றிட முத்துகள் தோன்றுது. எடுத்துக்காட்டுக்கு முறையா, டாஸ்பெர்ஜியா இதெல்லாம் வரும். முறையா டாஸ்பெர்ஜியா மற்றும் மில்லிங்டோனியான்னு சொல்றது. அதாவது முறையா மில்லி அடிச்சா என்ன சொல்றது, டல்லாக மாட்டோம். அதை தான் வந்து ஒரு ஷார்ட்கட்டா மெயில் வச்சுக்கணும். முறையா டாஸ்பெர்லிஜா அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா நம்ம எழுதிக்கல, நீங்க பிறகு எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்க அதை வந்து வரிசை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முறையா மில்லி அடிச்சா டல்லாக மாட்டோம் அப்படின்னா முறையா இந்தரா முறையா டல்லாக மாட்டோம். அந்த டல்லாக மாட்டோம்னா டால்பெர்ஜியா அப்படின்னு சொல்லுது. டால்பெர்ஜியா. சார், இது ரொம்ப முக்கியமானதா கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது டால்பெர்ஜியா அப்படின்னு சொல்றது. அப்புறம் மில்லிங்டோனியா அப்படின்ற பேரு. மில்லிங்டோனியா இதெல்லாம் வந்து வேருக்கு டோரியா எக்ஸாம்ல கண்டிப்பாக வரும். அதாவது இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சரிங்களா? மில்லிங்டோரியா சில வேர்கள்ல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுல தண்டில் தலைவலி பெருக்கம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐப்போமியா, அதாவது ஐப்போமியா, பட்டாடஸ் மற்றும் டாலியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரில் தலைவலி இனப்பெருக்கு உண்டான இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல தண்டில் வரக்கூடிய தரைகள் தண்டு மற்றும் என்ன சொல்றது தரை ஒட்டிய தண்டின் உருமாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் பார்ப்போம். இது வந்து இலைகள் வந்து பாத்தீங்கன்னா மட்டலை தண்டு, மியூசியா பாரடிசியக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். அதாவது மியூசியா பாரடிசியக்கா அப்படின்னா பரோட்டா, மனசுல வச்சுக்கணும். பரோட்டாவா குருமா, அதாவது பரோட்டாவுக்கு குருமாவில ஜிஞ்சர் போட்டிருப்பாங்க. அதாவது மியூசியா பாரடிசிகா அப்படிங்கிறது ஜின்ஃபெர், அப்புறம் அபிசினாலே, குறுக்குமா லாங்கா. இந்த பேரெல்லாம் எப்படி மனசுல வச்சுக்கணும்னா குறுக்குமா லாங்கா அப்படின்னா குருமான்னு மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஜின்ஃபெர் அப்படிங்கிறது ஜிஞ்சர். இப்ப குருமால வந்து ஜிஞ்சர்னா இஞ்சியும் போட்டிருப்பாங்க அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். பரோட்டா அப்படின்னா பாரட்டி சியாக்கா அப்படிங்கிற பேர். ஸோ இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது வந்து தண்டில் வரக்கூடிய கண்டென்ட். ஸோ இது ஒரு டைம் படிக்கலாம், எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கன்னா கொஞ்சம் நான் இதுல எழுதாம போயிட்டு இருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கிழங்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குமிழ் தண்டு இதெல்லாம் வரிசை நம்ம படிக்கலாம். இப்போ எக்ஸாம்ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த மொட்டு ஒட்டுதல் அப்படிங்கிறது வந்து நா ஒட்டுதல் பத்தி கேட்டிருந்தாங்க இந்த ஏரியாவில். இது ஒரு முக்கியம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால இந்த டாபிக்ல நம்ம வரிசை பார்த்துட்டே வரோம். சரிங்களா? இது நீங்க ஒரு இது பார்த்துக்கோங்க. இலையில வரக்கூடியது கிழங்கு, சோலானம் டியோபரிசம் சொல்றது. குமிழ் தண்டு, தண்டுகளே வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இது சொல்லுவாங்க. அதாவது குமிழ் தண்டு, ஓடு தண்டு, நீர் ஓடு தண்டு. அந்த நீர் ஓடு தண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்டியா ஐகார்னியான்னு கேட்டிருந்தாங்க. நீர் ஓடு தண்டு பிஸ்டியா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எக்ஸாமுக்கு போன முறை கேட்டிருந்தாங்க. பிஸ்டியா போன்ற தாவரங்கள் வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேர் முட்டுகளுக்கு பதிலாக வேற என்ன பேர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஏரியாவில தண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. இதுல என்னென்ன இருக்குன்னா குமிழ் தண்டு. குமிழ் தண்டு அல்லியம், சீப்பா, லில்லியம், அதாவது லில்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லியம் லில்லியம்ன்ற மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த குமிழ் தண்டு மைண்ட் வந்துடும். ஓடு தண்டுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரலா ஏசியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலா நமக்கு நல்லா தெரியும், அந்த கதை படிச்சிருப்போம். வேர் விடும் ஓடு தண்டு அப்படின்னா மென்டா ஃப்ரகேரியான்னு சொல்லுவாங்க. அதாவது மென்னியா பிரிஞ்சு ஓடும் அப்படின்றத மனசுல வச்சுட்டோம்னா மென்தா ஃப்ரகேரியா அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு ஓடும் அப்படின்றத மனசுல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீர் ஓடு தண்டு அப்படின்னா பிஸ்டியா ஐகார்னியான்னு சொல்லுவோம். தரைகள் உந்து தண்டு அப்படின்னு கிரைசாந்தியம் சொல்லுவோம். சோ இதெல்லாம் எக்ஸாம் ஏற்கனவே கேட்டிருந்தது, அந்த தண்டுகள் இருந்து கேட்கக்கூடியது. இப்ப இலைகள் இருந்து தலைவலி இனப்பெருக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு டக்குனு எடுத்து பிரியஃபலம் தான் வரும். பிரியஃபலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைகள்ல வந்து என்ன சொல்றது, இந்த இலை இப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய இலை இது வந்து பிரியோஃபிலம் இலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய கார்னர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூர்மையா இருக்கும். இந்த கூர்மையான இடங்கள்ல இருந்து அதனுடைய தாவரம் வந்து உற்பத்தி ஆகும். இந்த இலை அழுகினதுக்கு பின்னாடி இதுல வந்துட்டு அந்த வேர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து பிரியோஃபிலம். இது இலைகள்லயே தன்னுடைய தாவரத்தை, தன்னுடைய இனத்தை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எதை சொல்றது. சில தாவரங்கள் இலைகள்ல மாற்றெடுத்து முட்டுகள் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெற்றோர் தாவரத்தின் பிரிஞ்சு புதிய தனி தாவரமாக வளரும். இது வந்து பிரியோஃபிலம், சில்லா, பேகோனியா இதெல்லாம் சொல்லுவாங்க. பிரியோஃபிலத்துல அந்த சதைப்பற்றுள்ள அந்த இருக்குது பாருங்க, சதைப்பற்றுள்ள அந்த இலைகள்ல அதே மாதிரி விளிம்பில் வந்து பள்ளங்கள் இருக்கும். இந்த மாதிரி பள்ளங்கள் நமக்கு இருக்கும். அந்த பள்ளங்கள் இருந்தா அது வரும் சொல்லிட்டு இதை வந்து இலை வளர் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க.
இலை அழுகுனதும் அந்த இதுல வந்து வேர்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுதான் வந்து பிரேயபில்லத்துடைய ஸ்பெஷல். நெக்ஸ்ட் இந்த சில்லா அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இலைகள்ல இது ஆற்று மணல்ல வளரக்கூடிய ஒரு வகையான தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது அந்த பேர்களை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயற்கை முறைகள்ல நமக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நிறைய வந்துட்டு இருக்கு. பாரம்பரியம், அதான் என்ன சொல்றது, பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அந்த செயற்கை முறைகள்ல நமக்கு வரக்கூடிய ஒரு கண்டென்ட். அதாவது சில செயற்கை இனப்பெருக்க முறைகள்ல ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு வரக்கூடிய அந்த பாரம்பரிய முறைகள்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான நேரத்தில் நமக்கு ஷார்ட் டைம்ல அதிகமான எண்ணிக்கையில தாவரங்கள் உருவாக்கணும். இதுக்கு பேர் வந்து தொழில்நுட்பம். இன்னைக்கு நவீன முறைகள்ல வந்து இதுல சொல்றாங்க நிறைய. இது வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்ப பாரம்பரிய முறைகள்ல பாத்தீங்கன்னா போத்துகள், இது வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சது. அதாவது போத்துகள், அதே மாதிரி ஒட்டுதல், பதியம் போடுறதுன்னு 3 வகை இருக்கு. அந்த 3லயும் பாத்தீங்கன்னா போத்துகள்ல வேர் போத்து, தண்டு போத்து, அதாவது இலை போத்து, இதை பத்தி அவங்க சொல்லிப்பாங்க. இந்த முறையில போத்துகள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர் தாவரத்துல இருந்து வேர், தண்டு, இலை இந்த மாதிரியான பாகங்களை போத்துகளா பயன்படுத்தணும். அதை வெட்டி இந்த பக்கம் வெட்டி வெட்டிய பகுதிகளை தகுந்த ஒரு பகுதியில ஒரு இடத்துல ஒரு ஊடகத்துல வச்சதுக்கு அப்புறம் புது தாவரம் உருவாக்கப்படுது. இது வந்து போத்துகள் சொல்றது. இது வேர்களை மறுபடியும் உருவாக்கி புதிய தாவரத்தை வந்து வளருது. அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய இந்த பாகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேர் போத்துகள், மாலஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லுவாங்க. தண்டு போத்துக்கள்னா ஹைபிஸ்கஸ், போகன்வில்லா, இதெல்லாம் மொரிங்கா, இதெல்லாம் சொல்லுவாங்க. இலை போத்துக்கள்னா பிகோனியா, பிரியாஃபில்லம் எல்லாம் கிடைக்கும். பிரியாஃபில்லம் எல்லாம் அதுல நமக்கு அது வந்துடும். சரிங்களா, சோ இலை போத்துகள் நம்ம சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒட்டுதல், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நமக்கு ஒரு டைம் கேள்வி கேட்டாங்க. போன டெட்ல வந்துட்டு இதனுடைய எக்ஸ்பிளைன், அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிட்டு அதுல கேள்வி கேட்டாங்க. இம்முறையில 2 வேறு வேற தாவரங்களுடைய பாகங்கள் இணைக்கப்படுது. அவை தொடர்ந்து என்ன சொல்றது, தாவரம் வளர்ப்பது. இந்த 2 தாவரங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு வேர்க்கட்டை. அது என்ன சார் வேர்க்கட்டை அப்படின்னா, ஒரு செடி வேரோட வளர்ந்து இருக்குது பாருங்க, அந்த டைம்ல வேர்க்கட்டை அப்படிங்கிறது வந்து ஒட்டு தண்டு வேர்க்கட்டை அப்படின்னு 2 இந்த ஒட்டுதல்ல நம்ம எடுத்துக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரம் வளருது அப்படின்னா, இப்போ இப்படி தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தாவரத்துல இருந்து இப்படி ஒரு தாவரம் வந்துட்டு இருக்கு சம்திங். இப்ப இங்க என்ன அப்படின்னா, வேர் இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்டு இருக்கு பாருங்க, இதோட நான் கட் பண்ணிக்கேன். சோ இதுக்கு பேர் வந்து வேர்க்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த கட் பண்ண இந்த மாதிரி இன்னொரு தாவரத்துல இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒட்டு தண்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த 2 பேர் எதுக்காக சொல்றேன், இதை பேஸ் பண்ணி தான் மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல் சொல்லிட்டு 5 கண்டென்ட் இந்த 2 விஷயத்தை வச்சுதான் வந்திருக்கும். ஒண்ணு வேர் ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோம், வேர் தண்டு. இன்னொன்னு வேர் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒட்டு தண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒட்டுதல், வேரும் ஒட்டு, இந்த 2 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்து என்ன வரப்போனா, அந்த வேர்க்கட்டை அப்படிங்கிறது தரையுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இதோட எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஒட்டுத்தண்டு அப்படின்னா ஒட்டுத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய தாவரம். எலுமிச்சை, மாங்காய், மாமரம், ஆப்பிள், இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். வேர்க்கட்டை ஒட்டுதண்டு இடையில ஏற்படக்கூடிய இணைப்பை சார்ந்து பல வகை ஒட்டுதல் இருக்கு. அந்த வகை தான் வந்து நமக்கு மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல் சொல்லிட்டு நம்ம வரிசை பார்த்துப்போம். இப்ப மொட்டு ஒட்டுதல்னா என்ன, ஒரு வேர்க்கட்டையை எடுத்துக்கணும். இப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வேர்க்கட்டையை இதை தனியா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வேர்க்கட்டை வந்து டீ வடிவத்துல வெட்டிக்கணும். டீ வடிவத்துல கீரல் தான் போடணும், வெட்டக்கூடாது. கீரல் போட்டு அதுல மரப்பட்டையை தூக்கப்பட்டு கொஞ்சம் கட்டையோட சேர்ந்த ஒட்டுத்தண்டு, தனியா ஒரு ஒட்டுத்தண்டு எடுத்து அதோட வச்சு டேப் சுத்துறோம். மொட்டு கீரல்ல பட்டையில வச்சுட்டு கீழே வச்சு அதை வந்து ஒரு சரியான டேப் போட்டு சுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தாவரமாக அது தனியா வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையில பாத்தீங்கன்னா வேர்க்கட்டை, ஒட்டுத்தண்டு 2மே வேரூன்றி இருக்கும். சரிங்களா, ரொம்ப வேரா போட்டு ஊனி இருக்கும். வேர்க்கட்டை என்ன சொல்றது, வேர்க்கட்டை ஒரு தொட்டியில வளர்க்கப்படுது. சரிங்களா, தனியா வேர்க்கட்டை மட்டும் தனியா ஒரு இதுல வளர்க்கும். இது வந்து அணுகொட்டு. இதை வந்து அதை அணுகி வரக்கூடிய அணுகொட்டுன்னு சொல்லுவோம். ஒட்டு தண்டுக்கு பக்கத்துல நெருக்கமா கொண்டு வரப்படுது. 2ம் ஒரே அளவு தடிப்படியதா இருக்கணும், ஒரே தடிமனா இருக்கணும். 2யும் ஒரு சின்ன சீவல் வெட்டப்பட்டு நீக்கணும். 2 வெட்டப்பட்ட பரப்புகள் கொண்டு நெருக்கமா வச்சு என்ன சொல்றது, ஒரு டேப் போல சுத்திட்டு 1 இருந்து 4 வாரங்களுக்கு அப்புறம், சரிங்களா, ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, வேர்க்கட்டையோட நுனியும் ஒட்டுத்தண்டோட அடியும் நீக்கிட்டு தனித்தனி தொட்டியில வளர்க்கப்படுது. இது வந்து அணுகு ஒட்டுதல் நம்ம சொல்லுவோம். எப்படின்னா 2 செடிகள் எடுத்துறோம், 2 சீவ் ஒன்னா போட்டு சுத்தி விட்டுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேர்க்கட்டை எடுத்துறோம், ஒரு பக்கம் நுனியை இது பண்ணிட்டோம்னா ஒரே தாவரம் வளரும். இது வந்து ஒரு ஒட்டு தண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நா ஒட்டுதல். இதை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஒரே பருமன் இருக்கிற ஒட்டு தண்டும் வேர்க்கட்டையும் எடுத்துக்கணும். 2யும் சாய்வா வெட்டி ஒட்டு தண்டு வேர்க்கொட்டையோட சேர்த்து டேப் சுத்திடணும். இவ்வளவுதான் நா ஒட்டுதல் பேரு. அந்த ஒரே பருமன் இதை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன். இந்த எக்ஸ்பிளைன் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகி நம்ம இதை விட்டடிச்சிடறோம். சரிங்களா, சோ நுனி ஒட்டுதல் இது ஒவ்வொன்றுமே தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேர்க்கட்டை அளவுல பெருசா இருக்கணும், கொஞ்சம் பெரிய வேர்க்கட்டையா இருக்கணும். ஆனா ஒட்டு தண்டு கொஞ்சம் சின்னையா இருக்கணும். ஒட்டுக்கட்டை அந்த ஒட்டு தண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வடிவத்தில் வெட்டிக்கணும். வேர்க்கட்டையில் உண்டாக்குற பிளவுல இதை கொண்டு அந்த பள்ளத்துல சொரிக்கணும்.
அப்புறம் இது நிலையான ஒரு ஒட்டுதல், ஒரு மெழுகோ இல்லை ஏதோ ஒரு டேப்பை வச்சு சுத்தி வச்சிடணும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லணும், நுனி ஒட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பு ஒட்டுதல் அப்படிங்கிறது இதே மாதிரி பேர் தான் வரும். ஆனா வேர்க்கட்டையில துளை ஓட்ட போட்டுக்கணும், இல்லை மரப்பட்டையில கொஞ்சம் வெட்டு ஏற்பட்டுக்கணும். சரிங்களா? ஒட்டுத்தனோட குச்சிக்கலையே அதுல சொருவிண்டு அப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கேம்ப், ரெண்டோட கேம்பையுமே இணைச்சிடணும். கேம்பையும் இணைக்கப்படுறத வந்து நமக்கு ஆப்பு ஒட்டுதல் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இவ்வளவுதான் இங்க இருக்கிற கண்டென்ட். பதியம் போடுதல், மண்முட்டு பதியம், காட்டு பதியம்னு ரெண்டு இருக்கு. மண்முட்டு பதியம்னா ஒரு செடி இருக்குன்னா, அதாவது இந்த முறையில் வந்துட்டு பெற்றோர் தாவரத்துடைய தண்டு மட்டும் இருக்கு பாருங்க, அந்த தண்டு தாவரத்துல ஒட்டி இருக்கிறப்போ அதுல இருந்து வேர்கள் வளருது, அந்த தண்டுல இருந்து வேர்கள் வளரும். வேர் வந்ததுக்கு அப்புறம் வேறு பகுதி வெட்டி நீக்கணும், அப்புறம் புது தாவரம் உருவாகும். இதை வந்து மண்முட்டு ஓட்டுதல் ரெண்டு ஒண்ணு சொல்றோம். இவரோட இந்த மண்முட்டு ஓட்டுதல்னா இவருடைய கிளைகள் வந்து அடிக்கலையை வளைச்சி தரப்பகுதிக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த தரையோட அந்த செடியை உள்ள ஊனி இது பண்ணணும், மேல அந்த நுனி தெரியணும். சரிங்களா? அந்த நுனி தெரியணும். வேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி விட்டலாம். இது வந்து என்னன்னா மண்முட்டு பதியம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கண்டென்ட். இது நிறைய இடங்களை பயன்படுத்தலாம், பெரிய அளவுக்கு இல்லை. பட் காற்று பதியத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு தண்டு இருக்கு, கணுப்பகுதியில் வந்து செதிக்கணும். இந்த பகுதியில் தான் அந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் நிறைய இருக்கும் அந்த கணு பகுதியில. ஸோ அந்த வேர் உருவாகிறத தூண்டி விடுறதுக்காக இந்த பகுதியில் ஒரு ஈரமான மண்ணால ஒரு பாலித்தீன் உரை போட்டு சுற்றிடுறோம். ஒரு 2 to 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மாசத்துக்குள்ள இந்த கிளைகள் இருந்து வரக்கூடிய அந்த வேர்கள், அந்த கிளைகள் பெற்றோர் தாவரத்தை தனியாக நீக்கிட்டு ஒரு தனி தொட்டிலையோ வளர்த்துறாங்க. சரிங்களா? இது வந்து காற்றுலயே பறக்கிறதுனால ஒரு தண்டு வெளியில காற்று தண்டு இருக்கு, மண்ணை போட்டு தானே இது பண்றோம், வேறு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி தனியாக அதுல வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரியும் பதியம் போடுறது உண்டு. இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த டைட்டில். சோ நமக்கு இந்த போனவரை என்ன கேட்டிருந்தாங்க, இந்த நாவூட்டுகள் வந்து கேள்விகள் வந்திருந்தது. ரெண்டாவது இந்த தண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கொனிடியங்கள், மொட்டுவிடுதல், இதை வந்து பொறுத்துகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுல இருந்து அடுத்த முறை மீதியெல்லாம் நம்ம சொன்ன பாருங்க, இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. டெட் எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு. HGD எக்ஸாம் நமக்கு 1 மாசம் தள்ளி போட்டிருக்கு. அதனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக கான்ஃபிடண்டா படிங்க. மன உறுதியோடு நம்ம படிச்சோம்னா நிச்சயம் எந்த ஒரு செயலும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.